நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை போய் சியாரத்து பண்ணுங்க, சந்திங்கன்னு சொன்னாங்க. குன்து நஹைதுக்கும் அன் சியாரத்தில் குபூர், கபறுகளை சந்திக்க கூடாது என்று நான் உங்களை தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, போங்க, அதை போய் சந்திங்க, பொது மையவாடிக்கு போங்க. ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டுகிறது. மரணத்தை நினைவூட்டுகிறது என்கிற காரணத்திற்காகவே பொது மையவாடிகளை போய் சந்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் நமக்கு உத்தரவிடுகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். கபிரிஸ்தானை போய் போங்க, அடிக்கடி போங்க. அடிக்கடி சந்திக்க வேண்டிய இடமாக கபிரிஸ்தானை நமக்கு மார்க்கம் அறிமுகப்படுத்துது. ஆனா நம்ம சமுதாயத்துல அறவே போகக்கூடாத ஒரு இடமா கபிரிஸ்தானை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வைப்போம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ற முக்கியமான அறிவுரை என்ன? எங்கனால் விளையாடு, கபிரிஸ்தான் பக்கத்துல போயிடாது. ஸ்கூல் விட்டு வரியா, தெரு வழியா வா, ரோடு வழியா வா, கபிரிஸ்தான் வழியா வராது. ஏதாவது அவங்க தெருக்கு பக்கத்துல கபிரிஸ்தான் இருக்கு, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கபிரிஸ்தான் இருந்துச்சுன்னு வைங்க, பிள்ளைகளுக்கு அவங்க எல்லாம் சொல்ற அறிவுரை என்ன? கபிரிஸ்தான் பக்கமா வராது. அது போகக்கூடாத ஒரு இடம் என்பது போல. அப்ப மரணத்தை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது, மரணத்தை பத்தி பேசக்கூடாது, மரணத்தை நினைவூட்டக்கூடிய கபிரிஸ்தானுக்கு போகக்கூடாது. இப்படியா நமக்கு மார்க்கம் சொல்கிறது? இப்படியான மரண சிந்தனையிலிருந்து தூரமாக்கப்பட்டவர்களாகவே இருப்போம் என்றால் அப்ப நம்ம இந்த உலகை விட்டு பிரிந்து செல்ல போகிறோம் என்கிற உணர்வு நமக்கு எப்படி வரும்? அந்த உணர்வு அடிக்கடி நமக்கு ஊட்டப்படுகின்ற பொழுதுதான் உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக நாம இருப்போம், பாவமான காரியங்களிலிருந்து தூரமாக்கப்பட்டவர்களாக இருப்போம்.